நம்ம எந்த ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்கு போனாலும் அங்க ஹலால் அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க்கை பார்க்க முடியும். பட் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ்ல ஏன் இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரேட்மார்க்கும் இல்லை? செகண்ட், பங்குச்சந்தை முதலீடுகள் ஹலாலா இல்ல ஹராமா? இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஹலால் அப்படின்ற ஒரு சர்டிபிகேஷனை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ரெகுலரான அப்டேஷன்ஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலால் அப்படின்ற வார்த்தைக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்ட்டு மீனிங், ஹராம் அப்படின்னா அனுமதி மறுக்கப்பட்டது, அப்படி இல்லைன்னா தடை செய்யப்பட்டது அப்படின்ற மீனிங் வரும். உலகம் முழுக்க இருக்க இஸ்லாமியர்கள் அவங்க எப்படி வாழணும், என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற இஸ்லாமிய சட்ட விதிகளை தான் நம்ம ஷரியத் அப்படின்ட்டு சொல்றோம். இந்த ஷரியத் சட்ட விதிகளின்படி சில விஷயங்களை அவங்க ஹலால் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கிறாங்க, சில விஷயங்களை ஹராம் சொல்லிட்டு தடை செஞ்சிருக்காங்க. இப்போ ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அசைவ உணவை சமைக்கிறதுக்கு அப்படின்ட்டு இஸ்லாமிய சட்ட விதிகள்ல சில ப்ரொசீஜர் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அந்த உணவு சமைக்கப்பட்டிருந்தால் அது ஹலால், அதாவது சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. ஒருவேளை அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணாம அவங்க கேஷுவலா சமைச்சிருந்தாங்க அப்படின்னா அது அனுமதி மறுக்கப்பட்டது, ஹராம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்ஸ்க்கு இது மேண்டேட்டரி கிடையாது. பட் இதுவே நீங்க மீட்டை எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஹலால் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பா மேண்டேட்டரி. அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் இது மேண்டேட்டரி. வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் ஹலால் ஹராம் அப்படின்ற எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. இட் இஸ் காமன் டு எவ்ரி ஒன். ரைட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள வருவோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சில விஷயங்களை தடை செஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், வட்டி அப்படிங்கிறது ஷரியத் சட்ட விதிகளின்படி ஹராமான ஒரு விஷயம். கேம்லிங் அப்படிங்கிறதும் தவறான ஒரு விஷயம். தவறான செயல்கள் மூலயமா நீங்க ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஹலால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே ஃபாலோ பண்ற நிறுவனங்களை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளா ஷரியத் சட்ட விதிகளை ஃபாலோ பண்ற ஷரியா ஃபண்ட்ஸே இருக்கு. நீங்க ஷரியா ஃபண்ட்ஸ்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது 100% ஹலாலானது, அதாவது அனுமதிக்கப்பட்டது. இந்த ஷரியா ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், இதை எப்படி நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்.